ஒரு முக்கியமான அறிவிப்பை உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். எல்லாரும் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். சிவியராக கொரோனா இருக்கிறது என்று தற்போது நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. சமூக இடைவெளி விட்டு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்பதான் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் அதிகமாக நெருக்கி அமர்ந்திருக்கின்றீர்கள். பெஞ்சிங் போடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே அனைவரும் மாஸ்க் அணிந்து நீங்கள் அமர்ந்திருக்கும்படியாக நான் உங்களை அப்போது கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆராதனை வேலைக்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமாண்டவரே, பவனியாக சென்று நிலத்திலே வந்து ஆராதிக்கும்படியான பெரிய கிருபை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த ஆராதனையிலே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமரைகளிலே 92வது பாமரை நாம் பாடுவோம். பாமரை 92 ஓசன்னா பாடல் பாடும் ராஜா அம்பேத்கருக்கு என்ற பாடலை நாம் பாடுவோம்.
இதோ அவர் அடைந்த பலன் அவரோடு இருந்து அவர் சம்பாதிப்பதை அவருக்கு முன் செல்கின்றன என்று சீயோன் குமார்த்தியிடம் சொல்லுங்கள் என்கிறார் கர்த்தர். நாம் யாவரும் நின்றபடியே காலை மாலை ஆராதனை முறையிலே மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். யாவரும் நின்றபடியே மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களின் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் படைத்து குடித்து உடலால் படியிட கிடவும் பாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பவன் யார்? நமது கடவுளாகிய ஆண்டவருக்கு மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. வருந்தி உழைத்து பாலம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கட்டளை நன்மை பெருமாகிய கர்த்தாவே, ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வழக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க உதவி செய்துள்ளோம். உமது திருவசனத்தை நான் கேட்கும் போது உமது அன்பை மகத்துவத்தை அறிய உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது திருவின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டுமாறு புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து தாழ்மையோடு அவருடைய திருக்கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். முழுதும் மனதோடு உண்மையான உள்ளத்தோடு அவருடைய திரு சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நாம், முதலாவது நம்மை உணர்ந்து நம்முடைய இதயத்தை திறந்து அவருடைய திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நாம் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையிலே அமர்ந்திருந்தாலும் அவருடைய திரு சன்னிதானத்திற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். முழு மனதோடு நம்மை உணர்ந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும்.
இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நாங்கள் சகல பாவங்களும் வர சுத்திகரிக்கப்படுவதற்கும் அவைகளான மனதோடு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். என்றும் நிலைத்திருக்கும் எல்லாம் வல்ல கடவுளே, இயேசு பெருமானின் சிறந்த தாழ்மையின் முன்மாதிரியை மனிதர் அனைவரும் பின்பற்ற அவர்கள் மீது நீர் கொண்ட உருக்கமான அன்பால் உமது திருமைந்தனும் எங்கள் பிற்பெருமானவரை எம் உடல் எடுத்து சிலுவையில் உயிர்த்துறக்க அனுப்ப நீர் சித்தம் கொண்டீர். அடியாராகிய நாங்கள் அவருடைய பொறுமையின் முன்மாதிரியை பின்பற்றவும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவரான அவர் மூலம் உமது பணியை அடிபணிந்து வேண்டுகிறோம். ஆமென். கிறிஸ்துவே, மாண்புமிக்க மன்னரே, மரண பாடுகளால் நிறைவேற சாந்தமாக திருநகருக்குள் சென்றவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாள்தோறும் எங்கள் சிலுவை சுமந்தவர்களாக உம்மை பின்பற்றவும் மறு உலகில் உமது விண்ணரசில் உம்மோடு மகிழவும் அருள் புரியும். நீரே தந்தையோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீட்டிலிருந்து முடிவின்றால் சாடுகிறேன். ஆமென். நாம் அமர்வோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் சத்திய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 1 முதல். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளே குமாரரும் குமார்த்திகளும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை இல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் என்பதை குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாரும் அமர்ந்தபடியே கீர்த்தனைகளிலே 8வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 8, தெய்வன் மேல் வெள்ளமே திருவருள் தோற்றுமே என்ற பாடலை அமர்ந்தபடியே நாம் பாடுவோம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. மத்தேயு 21 1ஆம் வசனம் முதல். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். வேத பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகும். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் உறுதி செய்து கொள்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியால் தூக்கித்து பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் தெரிந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பாசத்திலே பெற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரை மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கவும் குருத்தொழுகளை பிடித்து திருக்கள் வழியாக பவனி செல்லவும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். நம்முடைய ஆலயத்திற்காகவும் இந்த நாளின் ஆராதனைக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குறிப்பாக பரிசுத்த வாரத்தின் முதல் நாளுக்காகவும் ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுத்து தொடர்ந்து ஆண்டவரின் பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கவும் இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவரின் பாடு மரணங்களை அதிகமாய் நாம் சிந்தித்து அவரோடு நெருங்கி ஜீவிக்கவும் ஆண்டவர் வழி நடத்தும்படியாகவும் அவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய இந்திய நாட்டுக்காகவும் நாட்டின் தலைவர்களுக்காகவும் இந்திய நாட்டிலே செய்யப்படுகிற எல்லாவித ஊழியர்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். குறிப்பாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்காகவும் அவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் வழி நடத்தும்படியாகவும் அவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். இந்த வேளையில் தானே உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் அதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்மை இப்பட்டுமாய் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்ளவும் வழி நடத்தவும் இந்த வியாதி முழுமையாக ஆண்டவரால் அகற்றப்படவும் அவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வேளையிலும் கூட இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் போதுமானவராய் இருந்து
அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்ளவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் அன்றாடுவோம். இந்த வேளையிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா மக்களையும் அவருடைய திரு பாதத்திலே வைத்து நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் தாமே எப்பேற்பட்ட மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழி நடத்தும்படியாகவும் அவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வேளையிலே வந்திருக்கிற நம்மையும் கூட அவருடைய திரு கரங்களிலே அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். பல்வேறு விதமான மனபாரங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு நாம் இங்கே அமர்ந்திருப்போமானால் அவருடைய திரு சமூகத்திலே முழு மனதோடு அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடாய் இருக்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவர் பாரத்தோடு வருகிற மக்களை ஆண்டவர் ஆட்சி தேற்றுவதவராய் இருக்கிறார். இந்த வேளையில் தானே நம்முடைய எல்லா வித பாரங்களையும் அவருடைய திரு சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு நேராக நாம் அர்ப்பணம் செய்வோம். புதிய கிருபைகளோடு இந்த புதிய வருடத்தை அவர்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் வழிநடத்தவும் அவருடைய திரு சமூகத்திலே நாம் அன்றாடுவோம். சற்று நேரம் அவருடைய திருப்பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து அவருடைய திருவார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கவும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்றிணைத்து பாட்டத்தால் இருக்கின்ற 10வது பாடலை நாம் பாடுவோம். என் ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன் என்ற பாடலை ஜெபநிலையில் இருந்தபடியே நாம் பாடுவோம்.
தீர்த்தத்தில் ஒருபடப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு வேலைத்து சர்வலமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகின்ற பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அதை செய்வேன் என்று வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவியும் வறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமென். சபையார் அவர்கள் சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வார ஆராதனை காணிக்கை படி 2730 ரூபாய், தோத்திர காணிக்கை 2845 ரூபாய், மாத சந்தா 18495 ரூபாய், நற்செய்தி படி காணிக்கை 190 ரூபாய், சேர் டொனேஷன் 2500 ரூபாய், இதர காணிக்கைகள் 10430 ரூபாய் ஆகிய 47190 ரூபாய் கடந்த வாரத்திலே நாம் காணிக்கையாக படைத்திருக்கின்றோம். இன்று மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை வழக்கம் போல நடைபெறும். சபையார் கவனத்திலே கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். நாளை முதல் 31ஆம் தேதி வரை, திங்கள் முதல் புதன் வரை பரிசுத்த வாரம் ஒவ்வொரு நாளும் காலை 7 மணி முதல் 7:15 மணி வரை ஆன்லைன் வழியாக ஒரு டிவோஷன் லெந்துகால சிந்தனை ஒளிபரப்பப்படும். சபையார் அதை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை 7 மணி முதல் 7:15 வரை CSI யூனியன் சர்ச் பேஜிலே நீங்கள் அந்த டிவோஷனை பார்க்கலாம். அது வருகின்ற புதன்கிழமை வரை காலையிலே நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நாளை முதல் புதன்கிழமை மாலை ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு லெந்துகால சிறப்பு கூட்டங்கள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. நாளை முதல் புதன்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் லெந்துகால சிறப்பு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் திருப்பூர் டேனியல் பாபு அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய செய்தியை கொடுக்கின்றார்கள். சபையார் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வியாழக்கிழமை மாதத்தின் முதல் நாள் அன்று காலை 6 மணிக்கு வழக்கம் போல திருவிருந்த ஆராதனையும், அன்று பெரிய வியாழன் மாலை 6:30 மணிக்கு பெரிய வியாழன் ஆராதனையும் திருவிருந்தும் நடைபெறும். வருகின்ற வியாழன் காலை 6 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் திருவிருந்த ஆராதனையும்,
பெரிய வியாழன் ஆராதனை மாலை 6:30 மணிக்கு திருவிருந்த ஆராதனையும் நடைபெறும். திருச்சபை மக்கள் கவனத்திலே கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக் கொள்கின்றேன். ஆண்டவர் சித்தமானால் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே அன்று பகல் 11:15 மணி முதல் 12 மணி வரை சிலுவை பாடல்களும் 12 மணி முதல் 3 மணி வரை மும்மணி தியானமும் இந்த ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. சபையார் அதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிலுவை பாடல்களை பாட விரும்புகிறவர்கள் முன்கூட்டியே உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். பகல் 11:15 முதல் 12 மணி வரை சிலுவை பாடல்களும் 12 மணி முதல் 3 மணி வரை மும்மணி தியானமும் இந்த ஆலயத்திலே நடைபெறும். ஆண்டவர் சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டர் பண்டிகை அன்று காலை அதிகாலை 4:30 மணிக்கு பண்டிகை ஆராதனையும் திருவிருந்த ஆராதனையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 2வது ஆராதனை 9:30 மணிக்கு 2ஆம் ஆராதனை திருவிருந்த ஆராதனையாக நடைபெறும். இவைகளை நீங்கள் மனதிலே கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே உங்களுடைய இல்லங்களுக்கு இந்த 2 காலங்களிலே நீங்கள் சுயவிருப்பு காணிக்கை சேகரிப்பதற்காக உண்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உண்டியல்களை பெரிய வெள்ளி ஆராதனையிலே நீங்கள் கொண்டு வந்து படைக்கும்படியாக கேட்டுக் கொள்கின்றோம். ஈஸ்டர் சிறப்பு கவர் காணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவர் காணிக்கைகளை ஈஸ்டர் பண்டிகை ஆராதனையிலே படைக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக் கொள்கின்றோம். அதோடு கூட ஈஸ்டர் பண்டிகை என்று மல்லிகை பூ அலங்காரத்திற்காக நன்கொடை கொடுக்கின்றவர்கள், பெரிய வெள்ளி பன் போன்றவைகளுக்காக நன்கொடை கொடுக்கின்றவர்கள் உங்களுடைய நன்கொடைகளை பொருளாளரிடத்திலே கொடுக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக பாமாலைகளிலே 91வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 91 எஸ்தரை எண்ணித்தவருக்கு ஓசனா ஆர்ப்பரிப்போம். கர்த்தரா இம்மானுவேலே ஓசனா என்ற பாடலை நாம் பாடுவோம். Oh
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அமருவோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த வருடம் இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் காணும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். ஆண்டவருக்கே எல்லா துதியும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ திருச்சபையிலே இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாரம் என்று இந்த வாரத்தை நாம் அழைக்கின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாள் நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாளாகவும் திருச்சபை வரலாற்றிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறப்பு பேரணியாக நாம் வீதிகள் வழியாக சென்று குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான நாள். ஒருவேளை இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து நாம் சிந்திப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகே என்ற சிற்றூரில் இருந்து எருசலேம் என்னும் பெருநகரை நோக்கி ஒரு பேரணியாக சென்ற ஒரு நிகழ்வை இந்த பவனி நமக்கு நினைவுபடுத்துகிறது. எருசலேம் என்பது யூதேயாவின் தலைமையிடமாக, கேபிட்டலாக எருசலேம் இருக்கிறது. அந்த எருசலேமிலே மிக முக்கியமாக எருசலேம் தேவாலயம் என்ற ஒரு பெரிய ஆலயம் அங்கே இருப்பதையும் நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த பவனி அந்த எருசலேம் பேராலயத்தை நோக்கி அங்கே பவனி சென்றதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். இந்த பேரணியின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பேரணியிலே பயன்படுத்திய வாகனம் ஒரு கழுதை. நீங்கள் அந்த பேரணியிலே பார்க்கின்ற பொழுது வழிநெடுகிலும் தங்களுடைய ஆடைகளை கலற்றி வழியிலே விரித்து இலைகளையும் மர கிளைகளையும் குறுந்தோலைகளையும் பிடித்து அங்கே ஓசனா என்று முழக்கமிட்ட ஒரு பெரும் பவனியாக அந்த பவனி காணப்பட்டது. ஒருவேளை இப்பேற்பட்ட பவனி இயேசுவின் காலத்திற்கு முன்பே இருந்ததாக திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இந்த பவனி இயேசுவின் காலத்திலே மாத்திரமல்ல, இயேசுவின் காலத்திற்கு முன்பே
இந்த இப்பேற்பட்ட பவனிகள் அங்கே நடைபெற்று வந்ததை நாம் திருமலையிலே பார்க்கின்றோம். மோசேயின் தலைமையிலே எகிப்திலிருந்து கானான் தேசத்து வரை ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணி, இஸ்ரவேல் மக்கள் அங்கே ஒரு பேரணியாக சென்றதையும் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அங்கே மக்கள் ஊர்வலமாக சென்றதையும் நாம் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா அவருடைய வெற்றியை பாடிக்கொண்டு மக்கள் நடத்திய ஒரு பேரணி திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பேரணியானது சற்று வித்தியாசமான ஒரு பேரணியாக திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே அந்த பேரணியை நினைவுகூறும் வண்ணமாக தான் நாமும் வீதிகளின் வழியாக திருத்தொடைகளை பிடித்து ஊர்வலமாக நாம் சென்று வந்திருக்கிறோம். இந்த பேரணிகள் திருமறையிலே 3 நற்செய்தி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி நூலை தவிர மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தொடர்ந்து மார்க்கு 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கேயும் சொல்லப்படுகிறது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் அங்கே படிக்கின்றோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே குருத்தோலைகளை படித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பகுதிகளிலும் ஒரு முக்கியமான சொல் ஓசன்னா என்ற ஒரு சொல்லை அங்கே வெளிப்படுத்தி இருப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். இந்த சொல் எப்படி வந்தது, எதன் அடிப்படையிலே ஓசன்னா என்று அங்கே சொல்லப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, இந்த ஓசன்னா என்று சொல்லப்படுகின்ற சொல் எபிரேய மொழியிலிருந்து வந்த ஒரு சொல்லாகும். இந்த சொல்லை அப்படியே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கிரேக்க மொழியிலும் ஓசன்னா என்று சொல்லுகின்றார்கள், ஆங்கிலத்திலும் ஓசன்னா என்று சொல்லுகின்றார்கள், தமிழிலும் ஓசன்னா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லாகவே இது குறிக்கப்படுகின்றது. எபிரேய மொழியிலே இது ஓசியானா என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் மூலமொழி. ஓசியானா என்று எபிரேய மொழியிலே இது குறிக்கப்பட்ட ஒரு சொல்லாகும். இந்த சொல்லின் அர்த்தம் ஓசியானா என்று அழைக்கப்படுகின்ற இந்த மூலமொழியின் சொல்லின் அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அதுவும் பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு இடத்திலே அது சொல்லப்பட்டிருக்கின்றது. 118ஆம் சங்கீதம் 25வது வசனத்திலே படித்து பார்க்கின்ற பொழுது அது ஓசேனா என்று சொல்லப்படவில்லை,
அதன் அர்த்தத்தை அங்கே வெளிப்படுத்தி இருப்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஓசியானா என்ற அந்த எபிரேய சொல் 118ஆம் சங்கீதம் 25வது வசனத்திலே படித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தாவே ரட்சியும், அதுதான் ஓசன்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த எபிரேய சொல்லின் அர்த்தமாய் இருக்கிறது. கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி இங்கே அந்த மக்கள் அந்த ஊர்வலத்திலே அந்த பேரணியிலே அவர்கள் கூப்பிட்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட ஊர்வலத்திலே முக்கிய பாடலாக ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே என்ற பாடலை பாடிக்கொண்டு நாம் ஊர்வலமாக சென்றோம். அநேக சமயங்களிலே அதன் பொருள் என்ன? கர்த்தாவே ரட்சியும் என்று அந்த மக்கள் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரை கழுதையின் மேலே ஏற்றி வீதிகளிலே அழைத்து சென்ற மக்கள் அவர்கள் கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி அங்கே அவர்கள் கூப்பிட்டார்கள். ஓசன்னா என்றால் அதே ஒரு மகிழ்ச்சியான குரல் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது ஆபத்திலிருந்து கூப்பிடுகிற ஒரு அபய குரல், அழிந்து போகிற நிலையிலிருந்து கூப்பிடுகிற ஒரு ஆபத்தான நிலையிலே கூப்பிடப்படுகிற ஒரு அபய குரல் என்று நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை ஒரு தண்ணீரிலோ அல்லது ஒரு நெருப்பிலோ அகப்பட்டுக் கொண்டு ஒரு மனிதன் தவிக்கின்ற பொழுது அவன் படுகின்ற வேதனையை அவன் குரல் வெளிப்படுத்துகின்றது. அன்றைக்கு வாழ்ந்த ஆண்டவரை பவனியாக அழைத்து சென்ற மக்களும் அப்படிப்பட்ட பாடுகளில் இருந்துதான் கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் அங்கே கூப்பிட்டார்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு காலகட்டங்களிலே எகிப்து, பாபிலோன், அசீரியா ஆகிய பேரரசுகளிலே அடிமைகளாய் வாழ்ந்து வந்த மக்கள் அங்கே அவர்கள் பட்ட பாடுகளை வெளிப்படுத்தும்படியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்த்து அங்கே ஒரு அபய குரலை வெளிப்படுத்துகின்றார்கள். ஓசன்னா, கர்த்தாவே எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியம். இந்த நாளின் காலை வேளையில நீங்களும் நானும் கூட ஊர்வலத்திலே ஓசன்னா என்று பாடி வந்திருக்கிறோம். இந்த மக்களுடைய நிலைமை அழைத்து போகிற நிலைமையிலே ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இது ஒரு சடங்கு. திருச்சபை வரலாற்றிலே வருடத்திலே ஒரு முறை குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலைகளை நாம் படிக்க வேண்டும், தெருக்கள் வழியாக செல்ல வேண்டும். இது ஒரு வழக்கப்பட்ட காரியமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது உள்ளான காரியம். அழிந்து போகிற மக்கள், அங்கே பாடுபடுகிற மக்கள், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி, கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு குரலாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஓசன்னா என்று சொல்லுகிற பொழுது 3 முக்கியமான குரல்களை நாம் இந்த ஓசன்னாவின் மூலமாக நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக அழைக்கப்படுகின்றோம். ஒன்று அபய குரல், இரண்டாவது நம்பிக்கையின் குரல். இந்த மக்கள் கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று அவர்கள் கூப்பிடுகிற பொழுது இந்த 118ஆம் சங்கீதத்தின் 26வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பாருங்க, கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று அங்கே கூப்பிடுகிறார்கள்.
உடனடியாக அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள். நம்பிக்கையின் ஒரு குரலையும் அங்கே இந்த ஓசன்னா வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்திற்கு ஜனங்கள் திரண்டு வருகிற பொழுது ஆசாரியன் வாசற்படியிலே நின்று மக்களை பார்த்து சொல்லுவார், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதைதான் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி ஆசாரியன் வாசற்படியிலே என்று சொல்லுகின்ற அந்த காரியம் இன்றைக்கு மக்களின் நம்பிக்கையின் குரலாய் அங்கே வெளிப்படுகிறது. கர்த்தாவே ரட்சியும் என்று மக்கள் கூப்பிடுகிற பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வெளிப்படுகிறது. ஆபத்திலே இருந்து நாங்கள் கூப்பிட்டோம், எங்களை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ரோமாபுரியின் அடக்குதல்களுக்கும் ஆளுகைக்கும் மக்களுக்கு சலிப்பாகி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியிலிருந்து நாம் எப்பொழுது விடுதலை பெறுவோம் என்று காத்து கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அங்கே கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் குரலையும் அங்கே நாம் பார்க்கிறோம். 430 ஆண்டுகள் பார்வோனின் பிடியிலே சிக்கி தவித்த அந்த இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் மூலமாக ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்த போது அந்த விடுதலையின் நாளை நினைவு கூறுகிற நாள் தான் பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்படுகிற நாள். ஒருவேளை அந்த விடுதலை பண்டிகையை தான் ஆண்டவரும் கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு வருகின்றார். அங்கே மக்கள் விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடிமை தளத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தின் அடிமை எங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களை விடுவிக்கத்தக்க மேசியா வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அங்கே ஒரு நம்பிக்கையின் குரலாய் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கையின் குரல் சாதாரண குரல் அல்ல. நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அவனை யாராவது காப்பாற்ற வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அவருடைய மனதிலே ஒரு ஆனந்தம், ஒரு பெரும் மகிழ்ச்சி, அதன் மூலமாக வெளிப்படுகின்ற ஒரு நம்பிக்கையின் குரலை இந்த மக்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எங்களை மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் உணர்ந்தவர்களாக அவர்கள் ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்றோம். மூன்றாவது, இந்த ஓசனா என்று ஆர்ப்பரிக்கின்ற அந்த குரல் இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர் என்று இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட மக்கள் சொல்லுகின்ற ஒரு மகிழ்ச்சியின் குரலாக அங்கே வெளிப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் தெருக்களிலே வருகின்ற பொழுது அங்கே தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி மக்கள் அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அவரே மீட்பர் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது மரியாளிடத்திலே தேவதூதன் தோன்றி ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். மத்தேயு 1 அதிகாரம்
21வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லுகிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இங்கே இந்த மக்கள் அதை தான் சொல்லுகிறார்கள். 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவதூதனால் அறிவிக்கப்பட்ட ரட்சகர் மீட்பர் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார், இவரே மீட்பர் என்று அறிக்கை செய்யும் வண்ணமாக இவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் என்று அவர்கள் அங்கே ஆர்ப்பரித்த ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட ஓசனா ஓசனா என்று பாடிக்கொண்டு வந்தோம். ஒரே அபயக்குரலோடு நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கிறதா? பாடுகள் இருக்கிறதா? வியாதிகள் இருக்கிறதா? இந்த மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும் பாடுகளின் மத்தியில இருக்கின்ற பொழுது ஓசியன்னா ஓசியன்னா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அது ஒரு நம்பிக்கையின் குரலாய் அவர்களுக்கு வெளிப்பட்டது. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். மாத்திரமல்ல, இயேசுவே ரட்சகர், அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ரட்சகர், அவரை நாம் ஆர்ப்பரித்து பவனியாக அழைத்து செல்வோம் என்று சொல்லி அவர்கள் அழைத்து சென்றார்கள். எல்லா சூழ்நிலைக்கும் அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். எல்ஷடாய் என்று நாம் சொல்லுகிறோம். எல்ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமையின் தேவன். ஓசன்னா என்றால் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொண்டு நாமும் மகிழ்ச்சியோடு இந்த குருத்தோரை ஞாயிறை நாம் அனுசரிப்போம். வரப்போர் நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய இரட்சகராக முழுமனதோடு நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் போதுமானவராய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக தந்துள்வாராக. ஆமென். நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாக ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது நன்றி காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் முன்னே வந்து நன்றி காணிக்கை படைத்து உங்களுடைய இருக்கைகளிலே நீங்கள் நிற்பீர்களானால் உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். Lord
அன்பின் ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய பலிபீடத்தண்டையிலே வந்து உமக்கு நன்றி காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் திருச்சபையாக நாங்களும் சேர்ந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய வேண்டுதல்களை ஆண்டவராகிய நீர் நிறைவேற்றவும். வரப்போற நாட்களிலே இன்னும் அதிகமாய் உங்களுடைய பிள்ளைகளாய் வாழவும் நீரே அவர்களை வழிநடத்தி காத்துக் கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கீர்த்தனைகளிலே 41வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 41 ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா என்ற பாடலை பாடுகின்ற பொழுது காணிக்கைகளோடு நம்மை ஆண்டவர் என்று நாம் அர்ப்பணம் செய்வோம். கீர்த்தனை 40 பவனி செல்கின்றார் ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா என்ற பாடலை பாடுவோம். 40வது கீர்த்தனை.
கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, எத்தனையோ நிறைவான ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரங்களில் இருந்து பெற்றுக் கொண்டவர்களாகிய நாங்கள் இந்த வேளையிலே ஒரு சிறு பகுதியை காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கைகளோடு நீர் எங்களையும் அங்கீகரியும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் வழி நடத்தும். ஆமாண்டவரே, குருத்தூரை ஞாயிறை நாங்கள் அனுசரிக்க நீர் கிருபை பாராட்டினீர். கர்த்தாவே ரட்சியம் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்ற நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீர்தான் எங்களை ரட்சிக்கிறவர் என்பதை முழு மனதோடு அறிக்கை செய்ய இந்த நாளிலே கிருபை பாராட்டினேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்கெல்லாம் இந்த குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டதோ எல்லாருடைய பிரசன்னத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவராகினை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமா படத்திலே கொண்டாடுகிறோம். தொடர்ந்து வரப்போகிறேன் இந்த பரிசுத்த வாரத்திற்காக நடைபெறுகிற எல்லாவித ஆராதனைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கவும் இந்த நாட்கள் நாங்கள் துளிர் விடுகின்ற நாட்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவராகினே ஆசீர்வதித்து தக்க வேண்டுமான படத்தில் வரப்போகிற வாரத்திற்காக அதிகமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கை பிரயாசங்கள், எங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை நாங்கள் கண்டுகொண்டு தொடர்ந்து பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீர் வழி நடத்தும். எங்களை தாழ்த்தியுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்தபடியே ஆண்டவருடைய ஜெபத்தை புத்தெழுத்து பாடல்கள் 445 வழியாக நாம் ஏறெடுப்போம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக
நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக பாமாலைகளிலே 94வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 94. தயாக இயேசு தேவரீர் மாண்பாய் பவனி போகிறேன், வெள்ளோலை தூவி கூட்டுத்தார் ஓசனா ஆர்ப்பரிக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். 94வது பாமாலை. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கிருபை தந்தீர். கர்த்தாவே ரட்சியம் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை நீர் தந்தீர். இப்போது உலகத்திற்குள்ளாக நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். நீர் எங்களோடு கூட தங்கியிருந்தோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு பாராட்டி சமாதானத்துடைய சென்று